السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம்தான். இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை உரிய முறையில் மதித்து நடக்கிறோமா, இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து நடக்கிறோமா என்பதை நமக்கு நாம ஆய்வு செய்யக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். இந்த மார்க்கம் நமக்கு வாரிசு முறையிலே கிடைத்திருக்கிறது. நபிமார்கள் பிரச்சாரம் செய்த காலத்திலெல்லாம் அவரவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் வாரிசு முறையில இந்த மார்க்கத்தை பெறவில்லை. அவர்களாக சிந்தித்தார்கள், அவர்களாக விளங்கினார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது என்று புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதனால் ஏற்படுகிற எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்து கொண்டார்கள். ஏனென்றா இது எப்படிப்பட்ட மார்க்கம் என்று விளங்கிய காரணத்தினால் நம்ம ஏற்கனவே எப்படிப்பட்ட மூட்டிகத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில மூழ்கி கிடந்தோம், இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு கொள்கை எல்லாம் தந்திருக்கிறான் என்று விளங்கிய காரணத்தினால்தான் அந்த கொள்கையிலே நீடிப்பதற்காக வேண்டி உயிர் தியாகங்கள் செய்தார்கள், பொருளாதார தியாகங்கள் செய்தார்கள். சொந்த ஊரை விட்டே விரட்டப்படுகிற நிலை வரும் பொழுது கூட எனக்கு இந்த கொள்கை தான் வேண்டுமே தவிர இந்த ஊரு உலகம் சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை என்று அர்ப்பணித்து விட்டு நினைஞ்சாங்க, அந்த கொள்கையில இருந்தார்கள். அது காரணம் விளங்கி அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணம்தான். இன்னைக்கு நாம நம்ம பெற்றோர்கள் முஸ்லிமா இல்லாட்டி நாம இந்த மார்க்கத்தை ஏற்றுப்போமா? நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிமா இருந்தார்கள், அவங்க இஸ்லாம்ங்கிற வழியில நம்மளை வளர்த்தார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோமே தவிர பலவிதமான கொள்கைகள்லாம் ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்து இதுதான் சரியானது என்று தேர்வு செஞ்சு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். தேர்வு செய்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இதுல பிடிப்பு குறைவாக இருக்கிறது. அன்றைய நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் பிடிப்பு இருந்ததோ அதுல 1% கூட நமக்கு இல்லை. ஏனோ தானோ என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் இந்த மார்க்கத்தின் மீது நம்ம பிடிப்பு வைத்திருக்கிறோம். அதனாலதான் இந்த மார்க்கத்தில் ஈடுபாடு குறைவாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தில் நம்ம பிடிப்பாக இருக்கிறோம் என்பதற்கு என்ன அளவுகோல் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான ஆசாபாசங்கள் மூலமாக நம்ம வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கிற நேரத்தில் அந்த ஷைத்தானை வென்றெடுத்து விட்டு நமக்கு மறுமைதான் முக்கியம் என்று எப்போ நம்ம வருகிறோமோ அப்பதான் நம்ம கொள்கைக்காக இருக்கிறோம், நம்ம அந்த கொள்கையை ஆழமாக ஏற்றுக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியும். இதற்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால், மூசா நபி காலத்தில் நடந்த சில சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து காட்டுகிறான். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், அவங்க ஃபிரௌன்ட்ட போய் இந்த மார்க்கத்தை சொல்றாங்க, இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று சொல்லுகிறாங்க. அவர்கள் தங்களுடைய இறை தூதர் என்று காட்டுவதற்காக சில அற்புதங்களை வழங்கி அதை கொண்டு என்ன செய்யறாங்க, நான் இறை தூதர் தான் என்பதற்கு சான்றுகளை வைக்கிறார்கள். அந்த சான்றுகளை கண்டு திகைத்து போன ஃபிரௌன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நீ செய்கிற அற்புதத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய அற்புதம் எங்களுக்கு செய்ய முடியும்
எங்களிடத்திலே மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து நான் இதை முறியடித்து காட்டுகிறேன், பந்தயத்துக்கு வர்றியா என்று, போட்டிக்கு வருகிறாயா என்று மூசா நபி எடுத்து அவன் கேட்கிறான். மூசா நபி அவர்களும் சரி என்று அந்த போட்டிக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். நாள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. அந்த மந்திரவாதிகள் எல்லாம் ஒரு இடத்துல திரட்டப்படுகிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் திரட்டப்படுகிறார்கள். ஒரு பக்கம் மூசா நபி, இன்னொரு பக்கம் மந்திரவாதிகள், பார்வையாளர்களாக ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அப்ப மூசா நபியுடைய அந்த எதிரிகளாக வந்த மந்திரவாதிகள் கேட்கிறாங்க, வித்தையை நீ ஆரம்பிக்கிற, நாங்க ஆரம்பிக்கட்டுமா? மூசா நபி சொல்றாங்க, நீங்கள் ஆரம்பிங்க. அவர்கள் தங்கள் கையில வைத்திருந்த கைத்தடிகளையும் கயிறுகளை தூக்கி கீழே போடுகிறார்கள். அது பாம்பை போன்று ஒரு தோற்றமளிக்கும், பாம்பாக மாறவில்லை, பாம்புகளை போன்று தோற்றமளிக்கும் வகையில் அந்த வித்தையை செய்து காட்டுகிறார்கள். மூசா நபிக்கு அதுல பயம் வந்துருது. ஒரு நெசமா தான் பாம்பா மாத்திட்டாங்களா என்கிற அளவுக்கு மூசா, மூசாவுடைய உள்ளத்திலே ஒரு பெரும் அச்சத்தை அவர் உணர்ந்தார். அவருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, கூடனா நாம சொல்லலாம், தகம் மூசாவை நீ பயப்படாத, இன்னக்கு அந்த ஆளா, நீ தான் ஜெயிக்க போகிறாய், நீ தான் ஜெயிக்க போகிறாய் என்று அல்லாஹ்விலிருந்து வஹி வந்த உடனே அவர் தனது கைத்தறியை கீழே போடுகிறார். அது சீறுகின்ற பெரும் பாம்பாக மாறி அவர்கள் செய்து வைத்த வித்தையெல்லாம் விழுங்கிவிட்டது. இது ஒரு சம்பவம். இது நடந்த உடனே அந்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறாங்க. எப்படி சிந்திக்கிறாங்க? நம்ம எத்தனை வருஷமாக இந்த வித்தையை கத்திருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட இந்த வித்தையின் மூலமாக நம்ம பொருள் திரட்டி இருக்கிறோம், நம்ப வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட வித்தை செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வித்தையை இவர் ஒரு கைத்தறியை போட்டு விழுங்கிட்டாரு. அப்ப இவர் மந்திரவாதி இல்லை, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இது படைத்த இறைவனால் தான் இவர் அதை செய்திருக்க முடியுமே தவிர நம்ம செய்வது போன்ற தந்திர வித்தை கிடையாது இது என்று உடனே அவங்களுக்கு விளங்கிடுச்சு. ஏன்னா பொதுமக்களுக்கு விளங்குவதை விட அவங்களுக்கு நன்றாக விளங்கும். ஏன்னா இந்த வித்தையில ஊறி போனவர்கள் எப்படிலாம் தந்திரம் செஞ்சு ஏமாத்தலாம் என்று அவங்க வித்தையில விற்பனர்களாக இருந்த காரணத்தினால் நாம செஞ்சது வித்தை, இவர் செஞ்சது அற்புதம் என்று விளங்கி கொண்டார்கள். மூசா நபி செஞ்சது நம்ம வித்தையுடைய வகையில் அடங்காது, இது நம்மளால எல்லாம் இவர் செஞ்ச மாதிரி செய்ய முடியாது, இவர் நெஜ பாம்பா மாற்றி காட்டுறாரு. நம்ம பாம்பு போல ஒரு தோற்றம் தரக்கூடிய ஒரு போலி தோற்றத்தை நாம ஏற்படுத்துகிறோம் என்பது மற்றவங்களுக்கு விளங்குவதை விட அந்த மந்திரவாதிகளுக்கு விளங்கி விடுகிறது. விளங்கின உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஆமன்னா பிரபி மூசா ஹாரூன், மூசா நபியும் ஹாரூன், இதெல்லாம் குரான்ல வரக்கூடிய சம்பவங்கள். ஆமன்னா பிரபி மூசா ஹாரூன், மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை எங்களுக்கு சொன்னார்களோ அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு பகிரங்கமா டிக்ளேர் பண்றாங்க. பிறவன் இருக்கிறான், ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அவருடைய கண்காணிப்பு இருக்கிறது. இப்படி அறிவிப்பதனால் என்ன வேண்டாலும் ஏற்படலாம். இப்படி அறிவிக்கிற காரணத்தினால் உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படலாம் என்ற நிலையில் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, சத்தியம்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம செஞ்ச அசத்தியத்தில் இருக்கிறோம், இவர் இறைவன் தான் இவருக்கு தூதர் அனுப்புனான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த அற்புதத்தின் மூலம் அவர் ஜெயித்து காட்டிவிட்டார். இதுக்கு பிறகு நம்ம ஏற்காமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கிற போது இப்படி சொல்றாங்க, ஆமன்னா பிறகு மூசாவும் ஹாரூன், மூசாவும் ஹாரூனும் எந்த இறைவனை சொன்னார்களோ அந்த இறைவனை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அத்தனை மந்திரவாதிகளும் கொள்கை சஹரத்தும் சாஜிதி, அந்த அத்தனை சூனியக்காரர்களும் சஜிதாவில் விழுந்தார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாம சஜிதாவில் விழுந்து, இறைவா எங்களை மன்னித்து விடு, நாங்கள் மக்களை இந்த சூனியம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தோம், இப்போது நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், நீ எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்றும் அந்த நேரத்தில் அந்த சூனியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். பகிரங்கமா சொல்லுகிறார்கள், வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுகிறார்கள், சபையில் வைத்து அறிவிக்கிறார்கள். உடனே ஃபிரௌன் என்ன செய்கிறான் என்றால் தனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டதாக விளங்குகிறான். ஏனென்றால் அவன் இதை வைத்து மூசாவை ஒழித்து விடலாம் என்பதற்கு தான் இந்த ஏற்பாட்டை அவன் செய்கிறான். அதுவே தோல்வி அடைந்த பிறகு எந்த ஆயுதத்தை வைத்து மூசா அப்புறம் வீழ்த்துவது? இவங்களை தான் கருவியாக வைத்திருந்தான். இவங்களை ஆயுதமாக வைத்து இவங்களுடைய வித்தைகள் மூலமாக மூசாவுடைய வித்தை ஒண்ணுமே இல்லை என்று ஆக்கிவிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கம் சிதைந்து போன உடனே என்ன செய்யறான்னு கேட்டா, ஆமன் லஹு,
அது நடக்கும். நான் உங்களுக்கு அனுமதிப்பதற்கு முன்னால் நீங்க அவரை ஈமான் கொண்டுருவீங்களா? என்னுடைய பர்மிஷன் வாங்காம நீங்க மூசாவை நம்பிடுவீங்களா என்று என்ன செய்யறான், அவங்கள்ட்ட கேட்கிறான். இன்னஹுல கபீருக்கும் உள்ளதை அல்லமுக்கும் முஸ்ஸிஹ்ர, உங்களுக்கு சூனியத்தை அந்தால் தான் கற்று தந்திருப்பார் போல இருக்குது, அவர் தான் உங்க குருநாதரா இருப்பார் போல இருக்குது என்றும் ஒரு பழியை சுமத்துகிறான். சுமத்தி என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க அந்த மூசாவின் பக்கம் போன கருத்தை வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் லவ் கத்தியான் ஐதியக்கும் வாரிஜுலோகம் என்ன செய்யலாம், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகை வாங்குவேன். நீங்க இஸ்லாத்திலிருந்து திரும்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வலது காலையும் இடது கையையும் அல்லது இடது காலையும் வலது கையையும் மாற்றி கிராஸா வெட்டுவேன். மாறுகைன்னா இதுக்கு மாறுகைன்னா வலது கையை வெட்டினா இடது காலை வெட்டுறது, அல்லது இடது கையை வெட்டினா வலது காலை கிராஸா வெட்டுறது. இது மாதிரி உங்களை வெட்டி உங்களை கடுமரத்தில் ஏற்றுவேன், சிலுவையில் ஏற்றி உங்களை அறைந்து கொள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். அவர்களுக்கு முன்னாடி உயிர் போகும் என்ற ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கிறவன் யாரு? அதை செய்து காட்டுகிற அதிகாரம் படைத்துக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு மனிதன் அது செல்லவில்லை. அன்னைக்கு நானே இறைவன் ஆனா ரப்புக்கும் ஆலா என்று இருமாப்பில் இருந்த ஃபிரௌன் எச்சரிக்கிறான். அவன் இதற்கு முந்தி பல பேரை கொன்று குவித்திருக்கிறான். இதை இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை ஆண்களை எல்லாம் ஈவு இறக்கம் இல்லாம என்ன செஞ்சான், கொன்று குவித்து வர இருக்கிறான் கடந்த காலத்தில். அப்ப இப்படியான ஒரு கொடூர மனம் படைத்தவனாக இருக்கிறான். சொன்ன எச்சரிக்கைப்படி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இவன் மரண தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னால் அது ஃபார்மாலிட்டியா அவன் சொல்லவில்லை, நிஜமாகவே நம்மளை கொன்று விடுவான் என்ற அளவுக்கு அந்த எச்சரிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த எச்சரிக்கை அந்த மக்களை கடுகளவா அது பாதிச்சுச்சா? இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, பக்லி மான் தகாலின் இன்னமா தக்லி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, நீ என்ன முடிவு வேண்டாலும் எடுத்துக்கொள், நீ மரணத்தின வேணாலும் கொடுத்துக்க, மாறுகை வேண்டாலும் வெட்டிக்க, இன்னமா தக்லி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகத்தில் தான் உன்னுடைய தீர்ப்பு செல்லும். எங்க தீர்ப்பளிப்ப? நீ ஆகரத்துல தீர்ப்பளிப்பியா? இந்த உலகத்திலான தீர்ப்பளிப்ப, இந்த உலகத்திலான கைகால வெட்டுவ, இந்த உலகத்திலான என்னுடைய உயிரை நீ பறிப்பாய். உன்னுடைய தீர்ப்பு எல்லாமே இந்த உலகத்தில் தான் செல்லுபடியாகும். நாங்கள் மூசாவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு கிடையாது. மூசா நபி சொன்ன இறைவனை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில அந்த சொர்க்கத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது. அதற்கு மூசாவை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி என்பதற்குத்தான் நாங்கள் மூசாவை ஏற்றுக்கொண்டோமே தவிர, மூசாவை ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் சொகுசாக இருக்கலாம், உலகத்தில் அதிகாரத்தோடு இருக்கலாம், அந்தஸ்தோடு இருக்கலாம், மரியாதையோடு இருக்கலாம், பதவிகளோடு இருக்கலாம் என்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால நீ இந்த மிரட்டல் என்கிட்ட வைத்துக் கொள்ள வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தெல்லாம் தீர்ப்பு அளிக்க முடியும், உன்னால முடியும், நீ நினைத்தால் எங்களை கொள்ள முடியும், எங்களுடைய வாழ்நாளை முடிக்க முடியும், சித்திரவதை செய்ய முடியும், இதுக்கு பயந்து கொண்டு நாங்கள் மாற மாட்டோம், இதெல்லாம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் மூசா நபியை ஏற்றுக்கொண்டது இந்த உலகத்துக்கு கிடையாது, ஆகிரத்துக்கு தான் என்று சொல்லி இஸ்லாம் இப்பதான் மனசுல அவங்க நுழைஞ்சு நல்லா கவனிக்கணும். இவங்க பரம்பரை முஸ்லிம் இல்லை, பல தலைமுறைகளாக இஸ்லாத்தில வாழ்ந்தவர்களும் இல்லை, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக வந்த ஒரு கூட்டம் அவர்கள். மூசா நபி கொண்டு வந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி களமிறக்கப்பட்டவர்கள், அதன் படை தலகர்த்தர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் இப்பதான் உள்ளத்துல நுழையுது. இந்த தோல்வியின் மூலமாக, சூனியம் தோற்று போனதன் மூலமாகத்தான் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம். மூசா நபி சொல்லக்கூடிய அந்த இறைவனும் அவன் வாக்களித்திருக்கின்ற மறுமையும் தான் சரியான மார்க்கம் என்பது இப்பதான் உள்ளத்தில் நுழைஞ்சிருக்கிறது. நுழைஞ்ச ரிசல்ட் எப்படி இருக்கிறது? இந்த உலகம் ஒரு பெருசே கிடையாது இருக்கிறது. இஸ்லாம் உள்ளத்தில் நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்த துன்யாவை விட ஆகிரத்து பெருசு என்பதுதான் முதல்ல வர வேண்டிய பாடம். முதல்ல கற்றுக்கொள்ளவே ஈமான் நமக்கு இருக்கிறது. அடையாளம் என்னது? இந்த துன்யாவா ஆகிரத்தா என்ற கேள்வி வறுமையானால் எனக்கு ஆகிரத்து தான், ஆகிரத்தை இழந்துதான் துன்யா கிடைக்கும் என்று இருந்தால் எனக்கு அந்த துன்யா தேவையே இல்லை. நாங்கள் என்றென்றும் நிரந்தரமா இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். இதை விளங்குறதுக்கு பேர் தான் இஸ்லாம்.
இதைத்தான் சஹாபாக்கள் வழங்கினார்கள். ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் உள்ள உம்மத்துகளை வழங்கினார். அதனால அவ்வளவு துன்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் எதுக்கு அவனுடைய அவ்வளவு துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள்? கல்லால் அடிக்கப்பட்டாங்களா இல்லையா? சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா இல்லையா? நாடு கடத்தப்பட்டார்களா இல்லையா? பலர் கொலை செய்யப்பட்டார்களா இல்லையா? அதிலிருந்து பயந்து அவங்க ஏன் ரிவர்ஸ்ல வரல? அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இந்த உலகத்துக்கு இல்லை, நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் முகமது நபி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் தான் அது இருக்கிறது. அதுக்காக வேண்டி நம்ம உயிர் தான் விலை என்றால் கொடுக்க தயாரா இருக்கணும். எங்களுடைய சொத்து சொத்தை எல்லாம் பறித்துக் கொள்வா என்றால் பறித்துக்கொள். இதைத்தானே நீ பறிச்சுக்கிறவ. நாங்க இந்த அற்பமான உலகத்துக்காக இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, மறுமையில வெற்றி பெறுவதற்கு தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது மனசுல வந்த காரணத்தினால்தான் அவங்க ஹிஜ்ரத்து செஞ்சு போனாங்க. ஹிஜ்ரத்துனா என்ன? வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு அவங்க இன்னொரு ஊர்ல போய் அகதிகளாக அனாதைகளை போல வாழும் நிலைமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அது என்ன காரணம்? இந்த உலகம் பெருச்சு எவ்வளவு துன்பத்தை ஒன்றால் நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கோம். எங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நாங்கள் தோற்றுவிடக்கூடாது. அதுதான் அவங்களுக்கும் இருந்தது. மூசா நபியுடைய அந்த மந்திரவாதிகளுக்கும் அதுதான் இருந்தது. இந்த ஆகிரத்து தான் எங்களுக்கு பெருசு, துன்யா பெருசு இல்லை. அப்ப முதல்ல நம்ம கற்றுக்கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த துன்யா தான் பெருசு என்று யார் உள்ளத்துல வந்து விடுகிறதோ அவங்க ரிவர்ஸ்ல போயிடுவாங்க. ஃபார்மாலிட்டிக்கு தான் மார்க்கத்தை கடைப்பிடிப்பாங்க. சங்கடம் இல்லாம கஷ்டம் இல்லாத விஷயங்களுக்கு மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கஷ்டம் சிரமம் வரும் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஓரமா வைத்து விட்டு கஷ்டம் இல்லாத வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஏன்? அவங்களுக்கு இந்த ஈமான் நுழையல. இப்போ ஃபார்மாலிட்டி நடிக்கிறார்களே தவிர உண்மையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்ற அர்த்தமே என்னன்னு கேட்டா, ஆகிரத்தா துன்யாவா என்று எப்போதெல்லாம் ஒரு கேள்வி வருகிறதோ அந்த நேரத்தில் நீ ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த நேரத்தில் துன்யா போனா போயிட்டு போகுது என்று என்ன செய்யணும்? அதை தியாகம் செய்வதற்கு நீ தயாரா இருந்தால் தான் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அந்த மந்திரவாதிகள் பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சகாபாக்களும் அதே மாதிரி எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இதற்கு சான்றாக அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். மூமின்களா நீங்க இருக்கிறீங்க என்று சொன்னா உங்களுக்கு ஒரு உதாரணமாக, ஒரு உதாரண புருஷராக ஒரு ஆளை உனக்கு நாங்கள் முன்னால் எடுத்து காட்டுகிறேன். அது யார் என்று கேட்டால் ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவி உங்கள் முன்னால் நான் நிறுத்தி காட்டுகிறேன். அவர்தான் மூமின்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாடலாக இருக்கிறார், முன் உதாரணமாக இருக்கிறார் என்று ஃபிரௌனுடைய மனைவி எல்லாம் எடுத்து காட்டுறான். எடுத்து காட்டி இந்த பெண்ணை போல உனக்கு இருக்க முடியும் என்று இருந்தால் உனக்கு ஈமான் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த பெண்ணை போல உனக்கு இருக்க முடியாது என்று சொன்னால் உன்னிடத்தில் ஈமான் இல்லைன்னு அர்த்தம் என்பதற்கு அந்த பெண்ணுடைய வரலாறை எல்லாம் எடுத்து காட்டுறான். அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபிரௌனுக்கு மனைவியா இருந்தாங்க. ஃபிரௌனுக்கு மனைவியா என்ன அர்த்தம்? பட்டத்து ராணின்னு அர்த்தம். ஃபிரௌன் வந்து ராஜாவாக இருந்தால் அவருடைய மனைவி யாரா இருப்பாங்க? பட்டத்து ராணியாக இருப்பார்கள். ஒரு ராணியாக இருந்தால் அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க? அந்த நாட்டில் அவங்க வச்சதான் சட்டம். அவங்க விரும்பியதையெல்லாம் அனுபவிக்கலாம், யாரும் கேட்க முடியாது, சொகுசாக வாழலாம். அவங்களுடைய விரல் அசைவில் அந்த நாடே நிற்கும். உட்கார்னா உட்கார்வார்கள், எந்திரினா எந்திரிப்பார்கள். அப்படி அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் பட்டத்து ராணியின் கையில் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் மூசா நபியுடைய அந்த பிரச்சாரத்தையும் கேட்கிறாங்க, ஃபிரௌனுடைய பிரச்சாரத்தையும் கேட்கிறார்கள். அவங்க நாட்டில் உள்ள மக்களுடைய நம்பிக்கையும் பார்க்கிறார்கள். எடை போட்டு பார்க்கும் பொழுது மூசா நபி சொல்லக்கூடியதான் சரியா தெரியுது உங்களுக்கு. அவங்க ராணியா இருந்தாலும் மூசா நபி மறுமைன்னு ஒண்ணு சொல்லுகிறாரு, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுகிறாரு, அந்த வாழ்க்கையில ஜெயிப்பதுதான் லட்சியம் என்று சொல்லுகிறாரு. நாம இந்த ராணியா இருந்து நம்ம என்னத்தை நம்ம அனுபவித்தாலும் மௌத்துக்கு பிறகு என்ன, மரணத்துக்கு பிறகு நிலைமை என்ன, அது என்று நிரந்தரமான வாழ்க்கை ஆயிடுச்சு. அதுல போய் நரகத்துல கிடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய லைஃபை வீணா போயிருமே அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து பார்த்து என்ன செய்யறாங்கன்னா மூசா நபி ஏத்துக்கிறாங்க. அவங்க எந்த நிலையில் ஏத்துக்கிறாங்க? ஃபிரௌனுக்கு மனைவியா இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌனுக்கு மனைவியா இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொண்டால் என்ன ரிசல்ட் ஏற்படும்? ரெண்டு விஷயங்கள் ஏற்படும். ஒண்ணு, இருக்கிற இன்பங்களை எல்லாம் இழக்க வேண்டி வரும்.
இல்லாத துன்பங்களை எல்லாம் சுமக்க வேண்டி வரும். பிறவுனா சும்மா விட்டுருவானா? அரண்மனை வாசத்தை விட்டு விரட்டி அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான், அடிப்பான், உதப்பான், என்னென்ன துன்பங்கள் அவனுக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வான். நேற்று வரைக்கும் அவங்க பட்டத்து ராணியாக மதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு கொடூரமான நிலையில, ஒரு கையர் நிலையில வைக்கப்பட்டு விடுவார்கள் என்று அவங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் அதை ரகசியமா கூட வச்சுக்கிறவங்க விரும்பல. அவங்க என்ன செய்யறாங்க? ஃபிரௌன்ட்டே டிக்ளேர் பண்றாங்க, நான் வந்து மூசாவை ஏற்றுக்கொள்கிறேன், மூசாவுடைய அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மூசா சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை நான் பின்பற்ற போகிறேன் என்று, நீ சொல்லக்கூடிய மார்க்கத்தை நீ பின்பற்ற மாட்டேன், நீ கடவுளும் கிடையாது. அவன் கடவுள் தான் சொன்னான், ஆனா ரப்புக்கும் லாலா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள் என்று சொன்னான். நீ பெரிய கடவுள் கிடையாது, பெரிய கடவுள் என்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் என்று மூசா நபியிடத்துல, அந்த மூசா நபியுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஃபிரௌனுடைய மனைவி பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். அறிவிச்சா என்ன நடக்கும்? அதான் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ரப்பி புனிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த மூசா நபி ஏற்றுக்கொண்டவன் அந்த அம்மா சித்திரவதைக்கு உள்ளா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கொடுத்துரு, இப்பவும் பெரிய அரண்மனையில தான் இருக்கிறேன், சொகுசான வாழ்க்கையில தான் வாழ்றேன், இது நிரந்தரம் கிடையாது, என்னுடைய மரணத்தோடு இது முடிஞ்சு போய்விடும், அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க நான் நல்லா இருக்கணுமா இருந்தால் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவாயாக, வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக, வனஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்கிறான். அப்ப அநியாயம் செய்யப்பட்டாங்கன்னு விளங்குகிறது, பல துன்பங்களுக்கு ஆளானார்கள் என்று விளங்குகிறது, அவங்க இந்த அரண்மனை வாழ்க்கை இழந்தார்கள் என்று விளங்குகிறது. அதனால என்ன சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கூட இவனுடைய கொடூரத்திலிருந்து என்னை காப்பாற்றிரு என்று கேட்டார்களே, அங்கதான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள். நீங்க மூமினாக இருந்தால் இந்த அம்மாவை போல இருக்க வேண்டும், பிறனுடைய மனைவியை போல உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால்தான் நீங்கள் மூமின் என்று அல்லாஹ் மூமினுக்கு ஒரு மாடலாக பிறனுடைய மனைவியை நமக்கு முன் உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். அப்ப உங்களுக்கு ஈமான் நுழைந்தவுடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த அரண்மனை வாழ்க்கை ஒரு பெருசாவே தெரியல, அவங்க அணிந்திருந்த ஆபரணங்கள் அதெல்லாம் பெருசா தெரியல, உலகத்தில் பயன்படுத்திய ஆடை போன்ற அணிகலன்கள் அதெல்லாம் பெருசாவே தெரியல, அவங்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு அது பெருசா தெரியல, அவங்களுக்கு இருந்த ஒரு அதிகாரம் அது பெருசாக தெரியவில்லை. வேற எது பெருசா தெரிகிறது? இதெல்லாம் ஒண்ணுமில்லை. எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்? ஒரு 20 வருஷம் இருக்கலாமா, 30 வருஷம் இருக்குமா, எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம்? இதுக்கு அப்புறம் என்ன? இந்த மரணத்துக்கு பிறகு என்ன நிலைமை? அங்க நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று இருக்குமே. ஆனால் இதை தூர எரிந்து விட்டு எனக்கு இதுதான் சரி என்று பகிரங்கமா டிக்ளேர் பண்ணணும். பண்ணினார்கள் என்று சொன்னால் அவங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் இழப்பார்கள், துன்பங்களையும் சுமப்பார்கள். பரவாயில்லை, எனக்கு அதுதான் வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? மறுமையை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? இந்த பெண்ணிடத்தில் தான் மூமின்களுக்கு முன்மாதிரி நல்லா சொல்லி காட்டுறோம். இந்த தன்மை நம்மகிட்ட கடுகளவாவது இருக்குதா? நம்ம மூமினா வாழ்கிறோமே, துன்யாவுடைய பிரச்சனை வரும்போது நம்ம என்னவாயிடுறோம்? மாறிக்கிறோமா இல்லையா? ஒரு வியாபாரம் செய்கிறோம், கொடுக்குறோம், நோம்பலாம் வைத்துக் கொடுக்குறோம், அதெல்லாம் ரமலான் வந்தா என்ன செய்யறோம்? பள்ளி வாசல நிறைக்கிறோம். ஒரு பக்கத்துல லேசா ஈமான் இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல நீங்க செய்கிற வியாபாரத்துல கலப்படத்தின் மூலமாக, மோசடியின் மூலமாக, ஏமாற்றுவதன் மூலமாக கொஞ்சம் பணம் அதிகம் கிடைக்கும் என்றால் அது செய்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய வியாபாரத்தில் நம்ம நேர்மை இல்லாமல் நடந்தால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று இருந்தால் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு ஆகிறது பிரச்சனை கிடையாது, இங்க நல்லா இருக்கணும், இங்க நான் நல்லா இருக்கணுமாக இருந்தால் எந்த மாதிரியான வருவாய் வந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறோமா? முடிஞ்சிருச்சு கதை. நம்ம கிட்ட என்ன இல்லை? அந்த பிறனுடைய அந்த மனைவியுடைய தன்மை நம்ம இடத்துல இல்லை. இந்த உலகத்தில் நான் நல்லா இருப்பதற்காக வேண்டி எதை வேணாலும் இழப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நடக்கிறோமா இல்லையா? யார் நடக்கிறோம்? தௌஹீதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நடக்கிறோம், முஸ்லீம்னு சொல்லக்கூடிய நடக்கிறோம். இந்த இஸ்லாம் வளர்ந்ததை எதை வச்சு வளர்ந்ததுன்னு சொன்னா பெரிய பெரிய பயான்களை வச்சு வளரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு இந்த தொண்டி வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி வந்தது? அவங்களுடைய பாடம் பற்ற தோழர்கள் பல பகுதிகளுக்கும் போனார்கள், போய் அந்த மக்களோட மக்களா வாழ்ந்து காட்டினார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது நேர்மைதான் அந்த மக்களுக்கு. அவங்க பெரிய தமிழ் மொழியெல்லாம் படிச்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்ய வரல, இந்த மக்களோடு வாழ்ந்து காட்டுறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற நேர்மை, ஒழுக்கம்,
பண்பாடு இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டவர்களால் தான் இஸ்லாம் வந்து எல்லா பகுதிக்கும் பரவியது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம சரியான முஸ்லிமா இருந்தால் இன்றைக்கு இந்தியா முழுசுமா முஸ்லிம்களை மாறி இருப்பாங்க. எல்லா விதமான மற்றவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்கிறோம். முஸ்லிம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இளைஞர் சமுதாயத்தினர். ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னா மதுபானம் இறந்துறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவுக்கும் வருகிறார்கள், அடுத்த பக்கம் கஞ்சா அடிக்கிறார்கள், அடுத்த பக்கம் புகை பிடிக்கிறார்கள், மார்க்கம் தடுத்திருக்கிற அந்த ஹராமான காரியத்தை ஒரு பக்கம் செய்கிறார்கள். எதுக்காக வேண்டி? இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி, எனக்கு மறுமை பிரச்சனை இல்லை, சொர்க்கம் போனாலும் பரவாயில்லை, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு சின்ன ஒரு இன்பம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தானே புகைப்பிடிக்கிறாங்க, மதுபானம் இருந்துக்கிறார்கள். கஞ்சாவுக்கு உட்பட்ட எத்தனை இளைஞர்களை சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். கஞ்சாவை அடித்துக் கொள்கிறார்கள், ஜும்மாவும் வருகிறார்கள். கஞ்சா ஒரு பக்கம் அடிக்கிறார்கள், 5 வேளை தொழுகைக்கும் சில பேர் போகிறார்கள். அப்ப அவங்க உள்ளத்துல என்ன நுழையல? துன்யாவை விட ஆகிரத்து பெருசு நுழையல. இந்த துன்யாவை விட மறுமைதான் பெருசு நினைப்பார்களே. ஆனால் நம்ம இந்த கஞ்சா அடித்தோம் என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நரகத்துல போடுவானா இல்லையா? அது நமக்கு தாங்க இயலுமா? அந்த துன்பத்தை தாங்குற அளவு வலிமை எவனுக்காவது இருக்குமா? இதை நினைத்து பார்ப்பார்களே. ஆனால் இந்த தீய பழக்கங்கள் ஒன்று இருக்குமா? இருக்கிறது. முஸ்லீம்னு சொல்றார்கள், இருக்கிறது. அப்ப நாங்கள் மார்க்கத்தை பேணுகிறோம் என்கிறார்கள், அவங்கள்ட்ட இருக்கிற காட்சியை பார்க்கணும். அது மாதிரி திருமணம் காட்சி நடத்துறாங்கன்னு சொன்னா அதுல ஆடம்பரம், அதுல வரதட்சணை, ஆடல் பாடல், கூத்து, கும்மாளம், இதுகளை எல்லாம் கல்யாணத்தின் பேரில் நடத்துகிறார்கள். அது என்ன கல்யாணம்? இஸ்லாமிய கல்யாணம், பேரு இஸ்லாமிய திருமணம். பத்திரிகை அடிச்சு என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தின் பேரால் கல்யாணம் பண்றோங்கிறீங்க. இஸ்லாத்திற்காக நீங்க கல்யாணம் பண்ணுவதாக இருந்தா இஸ்லாம் தடுத்திருக்கிறது எப்படி உங்களுக்கு செய்ய முடிகிறது? இஸ்லாம் தடை செய்திருக்கிற கச்சேரிகள், ஆடல் பாடல், கூத்துக்களை எல்லாம் உங்களால் எப்படி செய்ய முடிகிறது? எப்படி செய்ய முடிகிறது என்று சொன்னால், இந்த உலகம் தான் எனக்கு, இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், வரதட்சணை வாங்கினா கொஞ்சம் செழிப்பா இருக்கலாம், ஆடம்பரமா கல்யாணம் பண்ணா 4 பேர் மதிப்பார்கள், நம்மளுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கும், நம்மளுக்கு கௌரவமா நம்முடைய பாப்பார்கள், அப்படி நினைக்கிறீங்களே தவிர அல்லாஹ் பாப்பானா, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் இதுக்கு தண்டனை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நாம நினைக்கவில்லை. காரணம் வாரிசு முறை. இந்த மார்க்கம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கல. வாரிசு முறையில அப்பா முஸ்லிமா இருக்கனால மகனும் முஸ்லிம், ஆத்தா முஸ்லிமா இருந்தா மகளும் முஸ்லிம், இப்படி இஸ்லாம் வந்ததுனாலதான் இதனுடைய முக்கியத்துவம் விளங்காம என்ன செய்றீங்க? இஸ்லாம் தடுத்த காரியத்தை இஸ்லாத்தின் பெயராலேயே சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு காட்சி. இப்படி எல்லா விஷயத்திலையும் பாதி பக்கம் முஸ்லிம் மாதிரி இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்லாத்துக்கு எதிராக நம்முடையும் செய்யறீங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், இஸ்லாத்தை விளங்கி நம்ம வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாத்துல வந்து நம்ம இருக்கிறது எதுக்குன்னு கேட்டா, பிற மத மக்கள் எதுக்கு அவங்க மார்க்கத்துல இருக்கிறாங்களோ அதே மாதிரி நோக்கத்துல நம்ம இஸ்லாத்துல இருக்கோம். மற்ற மதத்துக்காரங்களுக்கெல்லாம் எதுக்கு அந்த மார்க்கம் தெரியுமா? சும்மா அற்பமான சில தேவைகளுக்கு தான் கடவுள். கடவுள்கிட்ட எதுக்கு போவாங்க தெரியுமா? வயிற்று வலி குணமாகணும், அதுக்கு கடவுள். தலைவலி போகணும், அது கடவுள். பணக்காரனா போகணும், அது கடவுள். இப்படின்னு கடவுள்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறவர்கள் எல்லாருமே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற கோரிக்கை வைக்கவே மாட்டாங்க. வேற மதத்தில் இருக்கிற மக்கள் வந்து கடவுளை வழிபடுறது எதுக்கு வழிபடுவான்னு கேட்டா, நான் பணக்காரனா போயிடணும், எனக்கு ஒரு புள்ள கிடைக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும், என்னுடைய நோய் தீரணும், என்னுடைய வசதி வாய்ப்பு பெருகணும், இதுக்குத்தான் கடவுள்கிட்ட வேண்டுவார்களே தவிர எனது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் என்பதற்காக எந்த மதங்களிலாவது கடவுளை தேடுகிறார்களா? கடவுளை வேண்டுகிறார்களா? இல்லை. நமக்கு மாத்திரம்தான் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாமே. அந்த பிறனுடைய மனைவி அப்படிதான் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்துல என்ன வேணாலும் செஞ்சிருப்போம், ஆகிரத்தை விட மாட்டேன். அந்த மந்திரவாதிகள், முன்னாள் மந்திரவாதிகள் எதிர உறுதியா நின்றாங்க, நீ என்ன வேண்டாலும் சித்திரவதை பண்ணிக்க, உசுர கூட எடுத்துக்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க நான் ஜெயிப்பதற்கு ஒரு முடிவை தான் எடுப்பேனே தவிர இந்த உலகத்துடைய கணக்கு பார்க்க மாட்டேன்னு இருந்தாங்க. அது வராட்டி எப்படி இஸ்லாம்? அது இல்லாம நீங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் ஆயிருமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம முஸ்லீம் ஆயிருவோமா? முதல் விஷயமே என்னவா இருக்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, முகமது நபியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். அதுக்கு தோல்வி அடையக்கூடிய எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த காரியம் என்னுடைய மறுமையை பாழாக்கும் என்றால் நான் செய்ய மாட்டேன்.
இந்த காரியத்தினால் எனக்கு மறுமையில் நஷ்டம் என்றால் நான் செய்ய மாட்டேன். அது எவ்வளவு பெரிய சாதகமான லாபகரமான விஷயமா இருந்தாலும் நான் நாட மாட்டேன். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தால் மாத்திரம்தான் நம்ம நிஜமான மூமினா இருக்கிறோம் அர்த்தம். பிறவனுடைய மனைவியை போல இருக்கிறோம் அர்த்தம். நபித்தோழர்களை போன்ற ஈமான் நம்ம உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதிலே நம்ம கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் வரும் பொழுதெல்லாம் மார்க்கத்தை ஓரமாக வைத்துக் கொண்டு ஏதோ தொழுகணும் அதை நிப்பாட்டிட்டு போங்கப்பா, அதை தாண்டி எங்கள்கிட்ட வராதியே, எங்க கல்யாணத்தை எங்க விருப்பம் போல நடத்துவோம், எங்க கருமாதி எங்க விருப்பம் போல நடத்துவோம், எங்க வீட்டு சுண்ணத்து கல்யாணத்தை எங்க விருப்பம் போல நடத்துவோம், அதுல எல்லாம் தலையிடாதீங்க, ஏதோ பள்ளியாரத்துக்கு வந்தீங்களா போனீங்களா அப்படிங்கிற அளவு நம்ம இஸ்லாத்தை வைத்துக் கொண்டிருக்கோம். இது அல்லாஹ்விடத்துல ஜெயிக்க முடியாது. அப்ப அடிப்படையான விஷயம் என்ன என்று கேட்டால், இஸ்லாத்தில் நாம இருப்பது மறுமை, இலக்கு மறுமையை தான் இருக்கணும். எத்தனை நீங்க செஞ்சாலும் சரி, இதுல மறுமையில கொஸ்டின் வருதான்னு பார்க்கணும். எந்த கல்யாணம் பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நாம செய்கிற இந்த காரியத்திற்கு மறுமையில் கேள்வி உண்டா? கேள்வி உண்டா விட்டுறது, அதை நினைச்சு கூட பார்க்காத. இப்படியான ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.